நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை சமீபத்துல ஒரு அவார்ட் ஷோல ரொம்பவே இமோஷனல் ஆகி நம்ம பார்த்தோம். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முகம், ஆனா அந்த ஒரு தருணத்துல இமோஷனல் ஆகி பார்த்தோம். அவங்க யாரு, எதுக்காக இமோஷனல் ஆனாங்க, அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கும் இல்லையா? வேற யாரும் இல்லைங்க, நடிகை அமலா பால். இவங்களோட படங்கள் எல்லாமே நம்ம அவ்வளோ ரசிச்சிருக்கோம். மலையாளமா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், தெலுங்குவா இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவ்வளோ கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரஸ். அது இல்லாம அவங்களோட பர்சனல் லைஃப் இத பத்தியும் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ புதுசா ஒரு அழகான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட ஹஸ்பண்ட், குழந்தை. இதுதான் அந்த ஹாட் நியூஸாவே போயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட அவங்க கொடுத்த பேட்டிலயா இருந்தாலும், அவார்ட் ஷோலயா இருந்தாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி, பையனை பத்தி, முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண டிப்ரெஷன் பத்தி எல்லாமே பேசியிருந்தாங்க. அவங்களோட முதல் திருமணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2014ல டைரக்டர் விஜய் கூட அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஆனா அது ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜா இருந்தது இல்ல. 2017ல அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. கருத்து வேறுபாடுனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் விஜய்க்கு திருமணமும் ஆயிடுச்சு. அந்த ஒரு நியூஸ் பத்தி அமலா பால் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் மாதிரி ஒரு பர்சனை தெரிஞ்சுக்க முடிஞ்சது கண்டிப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். அவங்க எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கட்டும். அவங்களோட கல்யாணத்துக்கும் ஃபியூச்சர் லைஃபுக்கு எல்லாத்துக்குமே விஷஸ் தெரிவிச்சிருந்தாங்க அமலா பால். அந்த ஒரு வேறுபாடு கண்டிப்பா பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா மூவ் ஆன் ஆகணுங்கிற ஒரு கிளாரிட்டி என்னோட மைண்டுக்குள்ள இருந்ததுனால அது என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமா அவங்க 2வது திருமணம் எதுவுமே பண்ணிக்காம தான் இருந்தாங்க. கரியர் கூட என்ன ஆகுங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு. நல்ல படங்கள் கிடைக்குமா இந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கரியர், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணி அவ்வளோ படங்கள் பண்ணாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி வழக்கம் போல கலக்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல 2020ல அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு. அமலா பாலோட அப்பா உயிரிழந்துட்டாரு. இந்த ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையை ரொம்பவே மோசமா பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்பா தவறி போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாத நிலைமை, பண்றது சரிதானான்னு தெரியாத நிலைமை. ஒரு 2 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 2022 வரைக்கும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அப்பாவோட பாசம் எனக்கு டைரக்டா கிடைச்சது இல்லை. அது அப்பாவுக்கு பாசம் இல்லாததுனால இல்லை, அவருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாததுனால. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்பாவோட வேலிடேஷனுக்காக நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அப்பா கிட்ட தான் போய் கேட்பேன், அப்பா கிட்ட தான் போய் காட்டுவேன். ஆனா சடனா அந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில இல்ல. நான் யார்கிட்ட போய் வேலிடேஷன் கேட்பேன், எனக்கு யாரு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக், டிப்ரெஷன் இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் கடந்து போயிட்டு இருந்தேன். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தட் வாஸ் த வர்ஸ்ட் ஃபேஸ் அவங்க கடந்து போனதுன்னு சொன்னாங்க. இதுல இருந்து வெளியே வரதுக்காக சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலியில ஒரு மாசம், அதுக்கப்புறம் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா ஊரும் சுத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு எவ்வளவு நாள் அங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் அங்க இருப்பேன். யோகா, தெரப்பி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் என்னையே கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் இதுக்காக தான் நான் ஓடிட்டு இருந்தேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இந்த ஒரு சோலோ டிராவல் என்னோட வாழ்க்கையை ரொம்பவே மாத்திருக்கு. ஆஸ் எ பர்சன் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் இப்படிலாம் ஸ்ட்ராங்கா பேசுறேன், எல்லாமே ஓப்பனா பேசுறேன், அதுவும் சிரிச்சே பேசுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் தனியா டிராவல் பண்ணது மட்டும்தான். அங்க இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மட்டும்தான். இதுக்கு நடுவுல படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுல இந்த டிராவலிங் ஃபேஸ் இது எல்லாம் அப்புறம் தான் இப்ப நான் வாழ்ற அந்த ஒரு ஹாப்பியான ஃபேஸ் வந்துச்சு. ஜகன் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு.
இதுக்கு முன்னாடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு, ஆனா ஒரு ரிசீவிங் சைட்ல நான் எப்பவுமே இருந்தது கிடையாது. ஒரு டேட்டுக்கு கூட அவங்க கூட்டிட்டு போனது கிடையாது. அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும்னா, நான் ஒரு செலிபிரிட்டி, வெளில போனா எல்லாருக்குமே என்ன தெரியுமே, எப்படி கொண்டு போறது, இதுதான் அவங்களோட ரீசனா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ரேண்டமா ஜெகனை நான் மீட் பண்ணேன். அவர் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ற ஒரு பர்சன், நம்மளை ரொம்பவே கேர் பண்ற ஒரு பர்சன். இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ண கொஞ்ச நாளே நாங்க பிரெக்னென்ட் ஆனோம். இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அங்க ஆரம்பிச்சது தான் என்னோட ஹாப்பியான ஒரு ஜேர்னி. அண்ட் ஹியர் வி ஆர். ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு, இலாய். இப்போ எங்க 2 பேரோட உலகம் அவன்தான். இந்த ஒரு பர்சன் தான் நம்ம உலகமா மாறும், இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இப்ப எல்லாமே புதுசா இருக்கு, புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். என்னோட பையன் பிறந்தப்ப நானும் திருப்பி பிறந்த மாதிரி தான் இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இது எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. ஆனா முன்னாடியே டிப்ரெஷன்ல கடந்து போனதுனால இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இருந்தாலும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு என்னோட பார்ட்னர் என்னோட கூடவே இருந்து என்னை எப்பவுமே கன்சோல் பண்ணி ஹாப்பியா வச்சுக்கிட்டாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் தூக்கம். நமக்கு தூக்கம் இல்லைன்னா எதுவுமே சரியா நடக்காது இல்லையா? ஆனா இந்த ஒரு வருஷத்துல நான் ஒரு 7-8 ஹவர்ஸ்லாம் தூங்குனது சரித்திரமே இல்லை. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இப்படிதான் என்னோட தூக்கம் ஸ்கெடியூல் இருக்கும். தூங்கணும்னு நம்ம யோசிச்சாலும் முடியாது. முன்னாடி ரொம்ப நேரம் தூங்கினா கூட ரொம்பவே டயர்டா இருக்கும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினா கூட ஏஞ்சா ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பையனை பார்க்கணும், அவனுக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஃபுல்லா யோசனையில தான் இருக்கும். இப்படி ரொம்ப பிஸியான ஒரு அழகான ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த அவார்ட் ஷோல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எமோஷனலான மொமெண்ட். அமலா பாலோட அப்பாவை விஆர்ல அவங்கள காட்ட வச்சாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல அங்க இருந்த எல்லாருமே கண் கலங்கி போயிட்டாங்க. அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றதா சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்களோட பையன் வந்ததுனால அப்பா இல்லாத ஸ்பேஸ் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அவன் ஃபில் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். ட்ரூ லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இப்பதான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ஃபீல் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அமலா போல இவ்வளோ ஹாப்பியா ஸ்ட்ராங்கா நமக்கு பாக்குறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.